நம்ம கிச்சனில் இருக்க விதையை வச்சு எப்படி மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீரை விதை போடலாம். நீங்கள் நல்லா சாய்வாக நட்டு விடுங்க. அப்போ செடியும் நாற்று எடுத்து தான் நடணும். அதனால் நம்மளாம் பொழிச்சு வந்துச்சு. நம்ம போட்ட நீங்கள் மழை நல்லா பெய்யுதுனால எல்லாமே நல்லா சீக்கிரமாக மழையே வாரத்தில் துளுத்து வந்துச்சு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம 0 பட்ஜெட்டில் எப்படி மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த வீடியோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ. போன வீடியோவில் நம்ம மண்கலவை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம அந்த செஞ்ச மண்கலவையில் எப்படி நம்ம கிச்சனில் இருக்க விதையை வச்சு நம்ம எப்படி கார்டன் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். போன வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. 1K வியூஸ் போயிருந்துச்சு. ஒரு 25 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மரம் நடலான்னு இருக்கோம். இப்போ நம்ம சேனலில் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. நம்ம சேனலில் 100 சப்ஸ்கிரைப் வந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு மரத்தை நட்டுடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் மரம் நடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். போன வீடியோவில் இந்த 10 தொட்டிக்கு தான் நம்ம 0 பட்ஜெட்டில் எப்படி மண்கலவை பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இந்த வீடியோ கடைசியில் அந்த வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ நம்ம கிச்சனில் இருக்க விதையை வச்சு எப்படி மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த விதையை வச்சு தான் நம்ம மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வெந்தயம் எடுத்துக்கலாம். அதை வச்சு நம்ம வெந்தயக்கீரை வளர்க்கலாம். அப்புறமா தனியா, அதை வச்சு நம்ம கொத்தமல்லி வளர்க்கலாம். நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற காஞ்ச மிளகாவே எடுத்துக்கலாம். அதை வச்சு நம்ம மிளகா செடி வளர்க்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா பழுத்த தக்காளியே எடுத்துக்கோங்க. அதை வச்சு நம்ம தக்காளி செடி வைக்கலாம். அடுத்து நம்ம புதினா எடுத்துக்கலாம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்க புதினா காம்பை தான் நம்ம எடுத்து நடப்போகிறோம். அடுத்து கருவேப்பிலை. நீங்கள் சமையலுக்கு வாங்குற கருவேப்பிலையே நீங்கள் வாங்கும்போது நல்லா காம்பு நல்லா பென்சில் அளவுக்கு இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் அந்த கருவேப்பிலை காம்பே நட்டு வச்சா டக்குன்னு வளர்ந்துடும். இப்போ நம்ம வெந்தயக்கீரை போடுறதுக்கு மண்ணை நல்லா கலரி விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த விதை போடுறதுனாலும் ஃபஸ்ட்டு நல்லா மண்ணை கலரி விட்டுருங்க. மண் நல்லா லூஸாக இருந்தால் தான் விதை ஈஸியாக முளைச்சி வரும். இப்போ நம்ம கலரி விட்ட மண்ணிலேருந்து ஒரு 2 கை மண் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அதை நம்ம விதை போட்டு மேலே தூவி விடுறதுக்கு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயக்கீரை விதை போடலாம். நீங்கள் வெந்தயக்கீரை விதை போடுறது இருந்தால் நல்லா விதை பக்கத்தில் தூவி விடுங்க. ஒரு விதைக்கும் இன்னொரு விதைக்கும் கேப் கம்மியாக இருக்கா மாரி பாருங்கள். ஏன்னா வெந்தயக்கீரை வளரும்போது சப்போர்ட் இல்லைன்னா சாஞ்சிரும். நீங்கள் முளைச்சி வரும்போது அது சாய ஆரம்பிச்சிடும் எல்லா செடியும். நீங்கள் நல்லா பக்கத்தில் போட்டிங்கன்னா அது இன்னும் ஒரு செடியும் சப்போர்ட் கொடுத்து விதை நல்லா சாயாமல் நல்லா வளரும் வெந்தயக்கீரை. நான் போடுற மாரி நீங்களும் போடுங்க வெந்தயக்கீரை. இப்போ நம்ம போட்ட விதைக்கு மேலே மண்ணு தூவி விட்டுக்கலாம். நீங்கள் நல்லா லைட்டாக விதை மூடுற அளவுக்கு மண்ணு தூவி விடுங்க. நிறைய மண்ணு தூவி விட்டிங்கன்னா விதை முளைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். நீங்கள் லைட்டாக மண்ணு தூவி விட்டிங்கன்னா ஈஸியாக முளைச்சி வந்துடும். நான் தூவி விடுற மாதிரி நல்லா மண்ணு தூவி விட்டுருங்க விதை மறையிற அளவுக்கு. நம்ம விதை போட்டு முடிச்சுன்னே தண்ணி ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட பூவாளி இருந்துச்சுன்னா அதை வச்சு தண்ணி ஊற்றுங்க. அப்படி உங்கள்கிட்ட பூவாளி இல்லைன்னா கையிலே தொலைச்சி விடுங்க. தண்ணி டேரெக்டாக ஊற்றாதீங்க. நம்ம தண்ணி டேரெக்டாக ஊற்றினா நம்ம போட்ட விதையெல்லாம் வெளில வந்துடும். அடுத்து நம்ம புதினா தான் நட போகிறோம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க புதினா காம்பை தான் நட போகிறோம். நீங்கள் நல்லா புதினா காம்பை நல்லா சாய்வாக நட்டு விடுங்க. அப்போ தான் டக்குன்னு ஒரு வாரத்தில் முளைச்சி வந்துடும் ஈஸியாக. நீங்கள் புதினா வளர்க்குறது இருந்தால் கீரை வளர்க்குற பேக்கில் நடுங்க. நீங்கள் காய்கறி வளர்க்குற பேக்கில் நட்டிங்கன்னா புதினாவால் நல்லா படர்ந்து வளர முடியாது. அதுவே நீங்கள் கீரை வளர்க்குற பேக்கில் நட்டிங்கன்னா புதினா நல்லா படர்ந்து வளரும். உங்களுக்கும் புதினா இலை அதிகமாக கிடைக்கும். நம்ம நட்ட புதினா செடிக்கு தண்ணி ஊற்றலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுற தண்ணி தான் செடிக்கு உயிர் தண்ணி. அது நல்லா நிறைய இருக்க மாதிரி பார்த்து ஊற்றுங்க. அப்போ தான் செடி நல்லா வளரும். அடுத்து நம்ம தக்காளி விதை போடலாம். நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கலாம். அதில் இருக்க விதையை அப்படியே பிழிஞ்சு விட்டாலே போதும். அது நல்லா முளைச்சி வந்துடும். நம்ம தக்காளி பொறுத்த வரைக்கும் நம்ம நாற்று எடுத்து தான் நட முடியும். அதனால் நம்ம ஒரு பேக்கில் மட்டும் தக்காளி விதையை பிழிஞ்சு விட்டு அதுலேருந்து நம்ம நாற்று எடுத்து நட்டுடலாம். உங்கள்கிட்ட நாட்டு தக்காளி கிடச்சிச்சின்னா நாட்டு தக்காளி போடுங்க. ஏன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நல்லா வளரும் நாட்டு தக்காளி. நம்ம போட்ட தக்காளி செடிக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட பூவால் இருந்துச்சுன்னா பூவாலில் தண்ணி ஊற்றுங்க. இல்லைனா கையில் தொலைச்சி விடுங்க தண்ணியை. அடுத்து நம்ம மிளகா விதை போடலாம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற காஞ்ச மிளகாலேருந்து விதை எடுத்து நம்ம மிளகா செடி வளர்க்கலாம். மிளகா செடியும் நாற்று எடுத்து தான் நடணும். அதனால் நம்ம ஒரு பேக்கில் நல்லா மிளகா செடி போட்டு அதுலேருந்து நாற்று எடுத்து நட்டுக்கலாம். நம்ம எல்லா விதைக்கும் பண்ண மாரி மிளகா விதைக்கும் மேலே மண்ணு தூவி தண்ணி ஊற்றி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம கருவேப்பிலை செடி நடலாம். இது செடி இல்லை மரம். ஆனால் மாடி தோட்டத்தில் வளர்த்தா நம்ம செடி சைஸுக்கு தான் கட் பண்ணி விட்டு வளர்க்க போகிறோம். நம்ம நல்லா பென்சில் அளவுக்கு காம்பு எடுத்து நட்டு விட்டு வளர்க்கலாம்.
கொத்தமல்லி வளர்க்குறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம கொத்தமல்லி வளர்க்குறதுக்கு மல்லிக்கல்ல இருக்க தனியாக வாங்கி அதை போட்டே நம்ம கொத்தமல்லி வளர்க்கலாம். நம்ம வாங்கின தனியாவை ஒரு துணி எடுத்து அது நல்லா மேலே சப்பாத்தி கட்டை அதுமாரி எதனா ஒன்று வச்சு நல்லா நெசுக்கி 2ஆக உடச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு தனியாவில் வந்து 2 கொத்தமல்லி விதை இருக்குது. நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா உடச்சி ஒரு நாள் நைட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா ஊற வச்சு எடுத்தால் தான் கொத்தமல்லி நல்லா முளைச்சி வரும். ஏன்னா கொத்தமல்லி முளைப்பு திறன் கம்மியாக இருக்கும். நம்ம ஊற வச்சு எடுத்து போட்டால் நல்லா முளைச்சி வரும். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்த ஒரு நாள் ஊற வச்சு எடுத்த கொத்தமல்லி விதையை நம்ம தூவி விடலாம். நான் தூவி விடுற மாதிரி நல்லா தூவி விடுங்க. நம்ம போட்ட விதை மறைகிற அளவுக்கு கொத்தமல்லி மேலே மண் தூவி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுடலாம். நம்ம போட்ட விதையெல்லாம் ஒரே வாரத்தில் முளைச்சி வந்துடுச்சு. நம்ம போட்ட வெந்தய செடி எல்லாம் முளைச்சி வந்துடுச்சு. நம்ம போட்ட வெந்தய செடி முளைச்சி வரும்போது கரெக்டாக நல்ல மழை, அதனால் பாதி செடி சாஞ்சிடுச்சு. இந்தளவு நல்லா வந்துருக்கு. அடுத்து புதினா. நம்ம நட்ட புதினா நல்லா தொழுத்து வந்துடுச்சு. ஆனால் களை செடி தான் அதிகமாக இருக்குது. நம்ம எரு யூஸ் பண்ணனால களை அதிகமாக வரும். நம்ம அடிக்கடி எடுத்துக்கினே இருக்கணும் களமை. அடுத்து தக்காளி செடியும் முளைச்சிருச்சு. தக்காளி செடி இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு முளைக்கும் போது 2 இலை. அடுத்து நம்ம போட்ட மிளகாவும் நல்லா முளைச்சி வந்துச்சு. இங்கே மழை நல்லா பெய்யுறதுனால எல்லாமே நல்லா சீக்கிரமாக முளைச்சி வந்துச்சு அழகாக. அடுத்து கருவேப்பிலை. நான் ஒரு வாரத்தில் துளுத்து வரும்னு நினச்சி கூட பார்க்கல கருவேப்பிலை செடி. ஆனால் ஒரே வாரத்தில் துளுத்து வந்துடுச்சு. அங்கே பாருங்கள், அந்த காம்பாண்டை துளுத்து வந்தது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் துளுத்து வந்து செடி வளரும். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை கமெண்ட் வந்தாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன் அதுக்கு. இந்த வீடியோ கடைசியாக ஃபஸ்ட் பார்ட்டோட வீடியோ கொடுக்குறேன்னு சொன்னேன். அந்த வீடியோ சைடில் தான் இருக்குது. அந்த வீடியோவில் மண்கலவை எப்படி பண்ணுறதுன்னு கிளியராக இருக்குது. பார்க்காதவங்க போய் பாருங்கள். சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.